இந்த தம்பி புஷ்பராஜ் அடிச்சிருந்தானா பப்ளுவ நீங்க என்ன பண்ணிருக்காங்க உடனே அவங்களுக்கு போன் பண்ணி அவங்க கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சிருப்பீங்க. அதுதான் நியாயம் கூட. ஏன்னா அடுத்து அந்த பையன் வேலை பார்க்கணும். அதுக்காக அதை நீங்க பண்ணிருப்பீங்களா? நீங்க அதை ஏன் சார் அதை செய்யல? அதெல்லாம் டைமிங்கே கிடையாது சார். என் உறுப்பினர் அவன் அடிச்சது தப்புன்னு சொல்லியிருக்கணும். நன்றி. அவங்க சொன்னது உண்மைதான். அவங்க சொன்னாங்க, எல்லா வயசுலும் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா என் நிலைமை வேற யாருக்கும் இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுக்காக தான் முறைப்படிங்கிற ஒரு இதுதான் சங்கம் யூனியன்கிறதுக்காக வந்துடும், வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இதுதான் விஷயம், நடந்ததுதான், வேற ஒண்ணு. நான் சாப்பிட்டு சொன்னேன், மன்னிப்பு கேட்கல, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் கூட்டக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னவோ அது வந்து ப்ரொசீஜர் நான் பேசணும். அவங்க வெளியூர்ல இருந்தாங்க, பெங்களூர்ல. சுபா அந்த நிறுவனத்தோட உள்ள கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய அலுவலகத்தில் அவரையும் கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறோம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவனை நீங்க கூட்டிட்டு வாங்க, இவரை நான் கூட்டிட்டு வரேன். இது முடிந்த பிறகும் இவர் சொன்னாரு, தம்பி சொன்ன பிறகுதான் அவன் ஏற்கனவே 2 உதவி இயக்குநர்களுக்கு இப்படி செஞ்சிருக்காங்கிற விஷயம் தம்பி சொன்ன பிறகுதான் தெரியும். அவர் வந்து அப்புறம் என்னன்னு விசாரிச்சா அவங்க உறுப்பினர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொன்னாங்க. சார், உறுப்பினர் இருக்காரோ இல்லையோ அது வந்து அந்த இடத்துல வந்து தங்கம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உதவி இயக்குனரை ஒரு நடிகன் கை நீட்டுகிறான் என்றால் அதில் சங்கம் முழு மனதோடு முழு இதோடு இவர் பக்கம் தான் நிற்கும். நாளைக்கு என்னன்னா இதை தொடர்ந்து வேற எந்த பிரச்சனைகளையும் சங்கத்தின் மேல் சுமத்தக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சிருக்கோம். அவர் மன்னிப்பு கேட்கலையா, கேட்க வைப்போம். கேட்க வைக்கலையா, பப்ளு என்கிற நடிகன் மீது இந்த பொதுக்குழு இந்த நிமிடத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அவன் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டாலும் அதற்கு பிறகு எந்த உதவியிடப்பட்டு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது. அதுவரை அவனுக்கு இந்த பொதுக்குழுவின் மூலமாக ரெட் கார்டு வார்த்தை சொல்லக்கூடாது. ஒத்துழைக்க மாட்டோம், நம்முடைய உதவி இயக்குநர்களும் ஒத்துழைக்க மாட்டோங்கிற தீர்மானத்தை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக உங்களுடைய கரவொலி மூலம் நிறைவேற்றணும். அது மட்டும் இல்ல, இது நம்ம பண்றது இல்ல. இதான் வந்துட்டு போனாங்க காலையில, ஜாம்பவான்கள் வந்துட்டு போனாங்க. ஏற்கனவே ஒரு தொடர் அந்த உதவி இயக்குனர் அந்த இயக்குனர் கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் நம்ம கிட்ட வந்து மெம்பரா சேரல. தம்பி முடிச்சு சங்கம் நிற்கும். நன்றி. இந்த பொதுக்குழுல உண்மையிலேயே வரவழைச்சிருந்தா இதுல இந்த தலைவர் செயலாளர் இந்த அப்படின்ற இண்டிவிஜுவல் பேரெல்லாம் எதுவுமே வராது. பொதுக்குழு அப்படின்றது வந்திருக்கும். இதுல நான் இப்ப இந்த காலகட்டத்துல ஒரே ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் இதுக்குதான் சொன்னேன், ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லையும் நான் சொல்றேன், இப்போ போட்டியிடணும், பதவிக்கு வரணும், பொறுப்புக்கு வரணும்ன்ற ஒரு இது இருந்தா கூட கூடுதலா ஒரு மேல்மட்ட குழு, ஆலோசனை குழு அப்படின்னு ஒரு 7 பேர் 10 பேர் 5 பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுக்கு உண்மையிலேயே அது வந்து உதவியா இருந்திருக்கும். நான் இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்னேன், கொஞ்சம் அதுல எல்லாம் கவனம் செலுத்தல. அவங்க அது கவனம் செலுத்தி இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்போ ராடன் அப்படின்றது இல்ல, சத்யஜோதி எல்லாமே நமக்கு நண்பர்கள், நம்ம வேலை செஞ்ச நிறுவனம் எஸ்டாபிஷனா இருக்கட்டும், எந்த பேரு அபிநயாவா இருக்கட்டும், இந்த பேருன்றதெல்லாம் இல்லை. இது எல்லாத்தையும் விட அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது நமக்கு ஜீவன் உயிர் முக்கியம். அதுல வந்து இந்த பிரச்சனை இப்ப திரும்ப வந்து கடிதத்துல மன்னிப்பு கேட்கறதுலயோ இல்ல வந்து ஒரு அறையில அது பத்தாது. ஏன்னா திரும்ப அவர் அதுல ஈடுபடாம இருக்கணும்னா நிச்சயமா இந்த மாதிரி பகிரங்கமா ஒரு அவையில மன்னிப்பு கேட்கறதுன்றதுதான் சரியான விஷயம். அதற்கான முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்கணும். அது இப்ப இன்னுமே திரும்ப இதுக்காக ஒரு பொதுக்குழு கூட்ட முடியாது. இப்ப மன்னிப்பு கேட்கறதுக்காக காலம் கடந்து போச்சு. இது மட்டும்தான் வருத்தம். அதே மாதிரி கடிதத்துல வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டெல்லாம் அதெல்லாம் நடக்குது. அப்போ ஆவேசமா அடிச்சது அதுக்கான இது இல்லாம போயிடும்ல. இன்னொன்னு, வருத்தப்படுகிற இந்த அவையில வந்து வருத்தப்பட்டால்தான் பின்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை பாக்குறப்ப மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற. நீங்க ஒரு அறையில திரும்ப டப்பிங் அறையிலேயே அது நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவரே ஒத்துக்கிட்டா கூட நாம யாரும் அதை ஒத்துக்க வேண்டாம். அவர் பாதிக்கப்பட்டவர் ஒத்துக்கிட்டா கூட இந்த சபை நிச்சயமா பகிரங்கமா அவர் மன்னிப்பு கேட்கணும்ன்றதுல குறியா இருக்கு. உண்டா இல்லையா? ஆமாமா. இது வந்து இது சபையில வந்து ஒரு மன்னிப்பு கேட்கணும்ன்றதுதான் சரியான விஷயம்.